கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்திகை தீபாவும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. என்னமோங்க எப்படியாவது இந்த பல்லவியை வச்சு சீக்கிரம் ரெக்கார்டிங்கை முடித்து நம்ம வந்துட்டு ஆல்பத்தை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக சார், நீங்கள் நல்லபடியாக முடிப்பீங்க. அந்த சிதம்பரத்துக்கிட்ட விட்ட சவாலில் நீங்கள் தான் சார் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. அதுக்கு தீபாவும் அப்படினாலும் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு கிளம்பி ரெடியாக இருக்காரு. ராஜாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. என்ன மாப்பிள்ள, அடுத்த அப்டேட் நீ எதுவுமே கொடுக்கவே இல்லையே, யாரை வச்சு நம்ம பாட்டு ரெடி பண்ண போகிறோம், அந்த சிதம்பரத்திட்ட வேற நம்ம அசால்ட்டாக சவால் விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு. என்ன மாப்பிள்ள சொல்கிற, என்ன வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பல்லவியை நானே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மாதிரி அவங்க ஏன் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சூப்பர் மாப்பிள்ள, கலக்கிட்ட, எப்படிரா மாப்பிள்ளை வந்துட்டு ஜெயிக்க போகிறான், ஏதோ பிளான் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு சூப்பரான பிளான் வச்சிருப்பேனே எனக்கு தெரியாதே, அப்போ நீ தான் வின் பண்ண போகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் அங்கே வந்து பேசிக்கலாம், சரி ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்ல. மாப்பிள்ள அப்போ கன்ஃபார்ம் தானே, ஏன்னா அவங்க வர்றப்போ எல்லாம் ரெடியாக இருக்கும், அவங்க இன்றைக்கே வந்துட்டு பாடி கொடுத்துருவாங்களே, ரெக்கார்டிங் ஓகே தானே அப்படின்னு சொல்ல. ஆமாடா எல்லாமே ஓகே தான், நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராஜாவும் அதுக்கான வேலையெல்லாம் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு கார்த்திக் ஸ்ட்ரைட்டாக அடுத்து பல்லவிட்ட போகிறாங்க. பல்லவி வந்துட்டு சொல்லுங்கள் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறேங்க அப்படின்னு சொல்ல. எதுக்கு சார் அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க, நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல ரெக்கார்டிங் வந்துட்டு ஆரம்பிச்சிடலாம், உங்களுக்கு வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ட்ரையல் பண்ணி பார்க்குறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல. ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி பல்லவி வந்துட்டு மழுப்புறாங்க. சரி அப்போ நீங்கள் ரெடியாக இருங்க, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆஃபீஸ் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்துட்டு இதை எப்படியாவது ஐஸ்வர்யா கடை போய் சொல்லணுமே, அவங்க ஏதாவது வந்துட்டு பிளான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐஸ்வர்யாவை மீட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா இந்த மாதிரி வந்துட்டு ரெக்கார்டிங் தேட்டர் கூப்பிட்றாரு, அங்கே போய் என்னை பாட சொன்னால் நான் கண்டிப்பாக மாட்டிப்பேனேக்கா, அதுவும் இல்லாமல் நீங்கள் பாடவே கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்கீங்க, இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்ல. அதுக்காண்டி தானே கட்டுக்கட்டாக பணம் வாங்குற, நீ தான் ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக பிளான் யோசித்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும், ஆனால் கடைசி வரைக்கும் நீ பாட மட்டும் கூடாது. கார்த்தி யாடரா பாட வைக்கிறது, யாருமே இல்லையே அப்படின்னு தோற்று போய் உட்காரணும். ஆனால் இதுக்கு பின்னாடி நானோ சிதம்பரமோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கார்த்திக்கு தெரியவே கூடாது. ஏன்னா அவனை அசால்ட்டாக எடை போட்டுறக்கூடாது. அவன் ஒன்று வந்துட்டு நினச்சானா அதை பண்ணி முடிக்கிற ஆள். அதனால அவனை இந்த விஷயத்தில் யோசிக்கவே விடாமல் நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் முடிக்கணும். அவனை நம்ப வச்சு கடைசியில் நீ அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி எங்கிட்டாவது ஓடி மறைஞ்சிரு, அதுக்கடுத்து நம்ம எதனாலும் கார்த்திக்கிட்ட பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல. இல்லைக்கா கடைசி நேரத்தில் அங்கே போய் என்னக்கா பண்ணுறது, அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல. அதை நீ தான் பார்த்துக்கணும், அதுக்கு தானே அசால்ட்டாக உனக்கு அவ்வளோ பணத்தை கேட்காம எண்ணி கொடுக்குறோம். அதனால நீ கார்த்திக் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எப்படியாவது அங்கேருந்து போகணும், பாடவும் கூடாது. யாரடா பாட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கார்த்தி முழிச்சிட்டு நிற்பால. அப்புறம் கடைசியில் இவ தான் பல்லவின்னு தெரிஞ்சு மொத்த பழியும் தூக்கி அந்த தீபா மேலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல. என்னமோக்கா நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அங்கே போய் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தான் தெரியல அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு உன்னை முழுசாக நம்புறது தீபா தான். அந்த தீபாவை நான் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோ, அப்போ தான் உனக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு உனக்கு அவ்வளோலாம் கஷ்டமாக இருக்காது. ஏன்னா கார்த்தி வந்துட்டு தீபா சொல்கிற மாதிரி யாரையும் கம்பல் பண்ணியெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்க மாட்டார். நீ வந்துட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஏதாவது போய் சொல்லி அந்த ரெக்கார்டிங் தேட்டரை விட்டு ஓடியே போயிரு. அதுக்கடுத்து உன்னை எப்படி கார்த்தியால் தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். இதை மட்டும் இன்றைக்கி ஒரு நாள் எப்படியாவது சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல. சரிங்கக்கா நான் அதுக்கான வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், முக்கியமாக அந்த தீபாவுக்கு சந்தேகம் வர மாதிரி நடந்துக்காத, அவகிட்ட கூட நீ ஹெல்ப் கேளு, உனக்கே அவள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலே இருப்பா அப்படின்னு சொல்ல. ஆமாக்கா அதெல்லாம் அவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் மாதிரி நானும் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டேன்னா அதிலே அவங்க மொத்தமாக ஆஃப் ஆகிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு, நான் சொல்கிறத வந்துட்டு நல்லா கவனமாக யோசித்து வச்சுக்கோ. இங்கே நம்ம எவ்வளோ வேணால் நல்லா பேசலாம், அங்கே போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறது உன் சாமர்த்தியம்தான், நீ தான் பார்த்துக்கணும். ஆனால் ஒன்று, நான் சொன்ன மாதிரி சிதம்பரையா பேர் இதில் எடுத்துடாத. முக்கியமாக நான் இதில் இருக்கேன்னு தெரியவே கூடாது. அவர் மாட்டினாலும் பரவாயில்ல, வெளியாள் ஏதோ சமாளிச்சிருவேன், நான் மாட்டினேன்னு வச்சுக்கோ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன் என்னை வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. அதனால் தயவுசெய்து என் பேரை மட்டும் சொல்லிடாத, தப்பிச்சு போகிறது உன்னோட சாமர்த்தியம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பாடிடாத, அது கார்த்தி முன்னாடி பாடிடாத. அந்த தீபா கிட்ட வந்துட்டு பாடி காமிச்சு எப்படி இருந்தாலும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கார்த்திகிட்ட பாண்டேன்னு வச்சுக்கோ, மொத்த பிளானே அவன் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா அவன் கூடயே இருக்கிறதுனால, அவனை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. சரிங்கக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. எல்லாருமே வந்துட்டு கார்த்தி பல்லவியெல்லாம் ரெக்கார்டிங் தேட்டருக்கு போகிறாங்களா ஆஃபீஸ்க்கு. அதனால பார்த்து பாடுமா அப்படின்ற மாதிரி அபிராமி வீட்டில் வந்துட்டு ஐஸ்வர்யா ஹஸ்பண்ட் அருண் எல்லாம் இருப்பாங்களா, அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது.